இந்த வீடியோல ஃபிட்னஸ் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஜிம்முக்கு போனா வாரம் 7 நாளுமே போவேன். ஒரு நாளைக்கு மினிமம் 2 மணி நேரமாவது எக்சர்சைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க பாடிய அவங்க ட்ரெயின் பண்ணல, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்னிங்ன்றது உங்க பாடிய கண்ட்ரோல்டாவும், சேஃபான ஒரு போஸ்சர்ல பண்றது தான் ட்ரெய்னிங். எக்ஸாம்பிள் இந்த ஸ்குவாட் மாரி. பட் ட்ரெய்னிங்ன்றது அப்படி கிடையாதுங்க. உங்க லிமிட்டையும் தாண்டி ஒரு சில ஆக்டிவிட்டி நீங்க பண்ணாங்கன்னா, மசில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். இதனால உங்களுக்கு நெறைய இன்ஜுரீஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குது. புரோகிரசிவ் ஓவர்லோட் பண்றது நல்லது தான். பட் அது கண்ட்ரோல்டாவும், சேஃபாவும் அந்த ஃபார்ம் ப்ராப்பராவும் இல்லைன்னா, அந்த வொர்க் அவுட் பண்றதே வேஸ்ட். இதனால தேவையில்லாம அந்த மசில் தான் டேமேஜ் ஆகும். ஸோ பண்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராக்ரஸ ஃபாலோ பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இம்மீடியட்டா ரிசல்ட் வேணும், மசில்ஸ் பம்ப் ஆகணும்னு சொல்லி பண்ணீங்கன்னா, இந்த மாரி இன்ஜுரீஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.